ஓம் நம சிவாய. ஜாதகத்தில் யாராருக்கு 7 நடக்குதோ, அஷ்டம சனி, கண்டக சனி இப்படி நடக்கிறவங்களாம் பார்த்தோம்னா இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, தேவையே இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் நீதிமான்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 7.5 வருஷங்கள் 7 நடக்குது, கண்டக சனி நடக்கும், அஷ்டம சனி நடக்கும். எப்படி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா சிரமங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அது ஈஸியாக உங்களுக்கு தீரும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 7.5 தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். அதே நேரம் 7.5 நல்லா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் நான் 7.5 நிறையா சம்பாரித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நம்ம என்ன தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அந்த 7.5 வருஷங்கள் நம்ம என்ன புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கோம், என்ன தான தர்மங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த 7.5 வருஷம் சனி பகவான் நமக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பார். அப்போ அந்த 7.5 முடிகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயம் யாருக்குனாலும் நன்மைகள் நடக்கும். ஒன்று அந்த 7.5 முடிகிறப்ப பார்த்திங்கன்னா 2வது சுற்று பொங்கு சனியாக இருக்கையிலலாம் பார்த்தோம்னா வீடு கட்டியிருப்பாங்க, குழந்தை பேர் கிடச்சிருக்கும், திருமணமாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே நேரம் அந்த 7.5 மற்றெல்லாம் ஒரு சிலர் கொஞ்சம் சிரமம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த சிரமத்திலேருந்து வெளிவரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இரத்த தானம் பண்ணணும். இரத்த தானம் எப்போ பண்ணணும் அப்படிங்கலாம் பௌர்ணமிக்கு பிறகு வர்ற செவ்வாய்க்கிழமை. அது பௌர்ணமிக்கு பிறகு வர்ற செவ்வாய் தேய்பிறை செவ்வாய். அந்த தேய்பிறை செவ்வாயில் நீங்கள் இரத்த தானம் கொடுக்கையில் உங்கள் பிரச்சனை பூரா தீர்ந்து போயிடும். அதே நேரம் நம்ம இரத்த தானம் கொடுக்கல பார்த்தோம்னா எந்த காயங்களும் ஆகாது. ஏன்னா 7.5 நடக்கல அது நடந்துடும் இது நடந்துடும் விபத்து நடக்கும்லாம் சொல்லுவாங்க. நம்ம வாலண்டியாக நம்ம அந்த ரத்தத்தை ஊசி மூலியமாக எடுக்கல பார்த்திங்கன்னா அந்த தோஷம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதே நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரத்தம் இன்னொரு உயிரை பிழைக்க வச்சிடும். அப்படிங்கல உங்களுக்கு அந்த 7.5 வருஷங்களாக வர்ற கெடுபலங்கள் எதுவுமே நடக்காது. சனி பகவானால் யோகங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். சிவாய நம.